சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் 90 இடங்களை கூட கைப்பற்றாது என்ற தகவலும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் 75 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும், அதிமுக 40 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் உளவுத்துறை சொன்ன கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் இந்த தகவலை நாம் பார்க்கிறோம். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு 90 தொகுதிகளுக்கு குறைவாக, அதாவது 65 தொகுதிகளை கூட திமுகவால் பெற முடியாது. ஆனால் தமிழகத்தில் கூட்டாட்சி தான் 2026 நடைபெறும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது உளவுத்துறை சொன்ன தகவல். கருத்துக்கணிப்பின் முடிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து 2026 சட்டசபை தேர்தலில் 2026 கூட்டாட்சி தமிழகத்தில் அமல்படுத்தப்படும். திமுக நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். தாவேக தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அல்லது அதிமுகவின் தலைமையில் தாவேக சென்றாலும் கூட துணை முதல்வர் பதவி கிடைக்கலாம். இந்த ஏதாவது இரண்டில் ஒன்று நிச்சயம் நடைபெறும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தொகுதி பங்கீட்டின் பொழுது அந்தர்பல்டி அடித்தால் நிச்சயம் திமுக வரலாறு காணாத தோல்வியே இந்த சட்டசபை தேர்தலில் பெறும். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுப்பது மட்டுமல்ல, ஆட்சியை இழக்க நேரிட்டால் திமுகவின் ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை முதல் ஓராண்டிலேயே விசாரணை செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கு கூட அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து தமிழக அரசும் மத்திய அரசும் நெருக்கடியை கொடுத்தால் திமுக கட்சியே உடையும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. வெற்றிக்கு மேல் வெற்றியாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முதல் தேர்தலிலேயே அமைந்துவிட்டால் அடுத்த 20 ஆண்டுகள் திமுக நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். அதிமுக வர்சஸ் தாவேக என்று மாறலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்கான மத்திய உளவுத்துறை சொன்ன கருத்துக்கணிப்பு சரியா தவறா என்பதை கமெண்டில்